ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பீகாரில் பாரதிய ஜனதா முதல்வர் சாம்ராட் சௌத்ரி தலைமையிலான பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் 1990 முதல் 1997 வரை பீகார் முதல்வராக பதவி வகித்தார். கால்நடை தீவன ஊழல் வழக்கில் சிக்கியதை அடுத்து அவர் பதவி விலக நேர்ந்தது. அதன்பின் லாலுவின் மனைவி ராப்ரி தேவி 1997 முதல் 2005 வரை பீகார் மாநில முதல்வராக இருந்தார். 2005க்கு பின் லாலுவின் குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் முதல்வராகவில்லை. லாலு முதல்வராக பதவி வகித்த போது பாட்னாவில் அவருக்காக அரசு பங்களா ஒதுக்கப்பட்டது. பின் ராப்ரி தேவி முதல்வரானதும் அதே பங்களாவிலேயே அவரது குடும்பத்தார் வசித்தனர். இன்றும் லாலு, ராப்ரி குடும்பத்தார் அங்கு வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அந்த பங்களாவை மாநில அமைச்சர் ஒருவருக்கு ஒதுக்கி மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. எனவே அந்த பங்களாவை காலி செய்யும்படி அரசு சார்பில் ராப்ரி தேவிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் ராப்ரி தேவி பங்களாவை காலி செய்ய மறுத்துவிட்டார். ராப்ரி தேவி சட்டமேலவையின் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் அவருக்கென ஒதுக்கப்பட்டுள்ள பங்களாவுக்கு செல்லும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியும் அவர் கேட்கவில்லை. சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவராக உள்ள லாலு, ராப்ரி தேவியின் மகன் தேஜஸ்வி யாதவும் அதே வீட்டில்தான் வசித்து வருகிறார். இந்நிலையில் முன்னாள் முதல்வர் ராப்ரி தேவிக்கு வழங்கப்பட்ட Z+ பாதுகாப்பை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. இதையடுத்து தேஜஸ்வி யாதவும் தனக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை திருப்பி அனுப்பியுள்ளார். லாலு, ராப்ரி குடும்பத்தார் தங்கியிருக்கும் அரசு பங்களா வாசலில் தற்போது RJD தொண்டர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். எங்கள் தலைவர், தலைவிக்கு அரசு பாதுகாப்பு வழங்க தேவையில்லை, தொண்டர்களாகிய நாங்களே பாதுகாப்பு வழங்குவோம் என லாலு வீட்டின் முன் அமர்ந்துள்ள தொண்டர்கள் கூறினர். அரசு பங்களாவை காலி செய்யாமல் அராஜகம் செய்வது நியாயமல்ல. ராப்ரி தேவிக்கென தனி அரசு பங்களா ஒதுக்கப்பட்டுள்ளது. அவரது தற்போதைய பதவிக்கு ஏற்ப பங்களா வழங்கப்பட்டுள்ளது. அதில் குடியேறாமல் அமைச்சருக்கான பங்களாவில் குடியிருப்பதை ஏற்க முடியாது என பாரதிய ஜனதா MLA-க்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். லாலு, ராப்ரி வீட்டு வாசலில் இரவும் பகலும் 24 மணி நேரமும் RJD தொண்டர்கள் காவல் காக்க துவங்கியிருப்பது பீகார் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.